நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு திமுகவில் இருந்து திரு சைதை சாதிக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மத்திய அரசு நேற்று கொண்டு வந்த இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம், இதை பற்றின உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். எப்பொழுதெல்லாம் மத்திய அரசாங்கம் சிறுபான்மை மக்களை குறிவைத்து கடந்த 10 ஆண்டுகள மோடி ஆட்சியிலும் சரி, இப்பொழுது தொடர்கிற மைனாரிட்டி மோடி ஆட்சியிலும் சரி, இவர்கள் ஏதோ நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என்ற போர்வையில் ஒரு அறிவிக்கப்படாத தாக்குதலை, ஒரு விரோத போக்கை தொடர்ந்து மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு திடீரென்று ஏதோ நாங்கள் தான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு இந்தியாவில் இருக்கிற சொத்துக்களை பாதுகாப்பதற்கு நிர்வகிப்பதற்கு புதிதாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறோம் என்று வக்ஃப் வாரிய திருத்த தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். துவக்க நிலையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், சமாஜ்வாடிகள், இந்தியா கூட்டணியின் மொத்த கட்சிகளும் எதிர்த்திருக்கின்றன. அதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற கழக தலைவர் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் கேட்ட அடுக்கடுக்கான கேள்வி, பிற மதங்களைச் சேர்ந்த குறிப்பாக இந்து கோயில்களுக்கு கிறிஸ்தவர்களையோ அல்லது இஸ்லாமியர்களோ உங்களால் அறங்காவலராக நியமிக்க முடியுமா, ஏன் இந்த மாதிரி நீங்கள் தலையிடுறீங்கன்னு கேட்டது இந்தியா கூட்டணியின் கடுமையான எதிர்ப்பு. 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் முதல் முறை இந்த அரசாங்கம் பின்வாங்கி ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் நிலைக்குழுக்கு அனுப்பியிருக்கிறது. இது துவக்கத்திலேயே எதிர்கட்சியில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. தான் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த மசோதாவை நினைத்த சட்டத்தை இனி பாராளுமன்றத்தில் கொண்டு வர முடியாது என்பதற்கு இந்த மசோதா ஒரு உதாரணம். ஏன் சார் இந்த மசோதா கொண்டு வராங்க? எது குழப்பணும், ஓகே ஏதாவது பண்ணணும். ஒன்றும் இல்லை. இப்போ இஸ்லாமிய பெண்களுக்காக நாங்கள் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்கும். எந்த இஸ்லாமிய பெண்களும் மோடி இடத்துல மனு கொடுக்கவில்லை. அது சரிய சட்டத்தில் கை வைப்பதாகவும் அது நீதிமன்றத்தில் இருக்கிறது. சில திருத்தங்கள் செய்து இப்போ இஸ்லாமியர்கள் திருமணம் செய்தாலும் அரசாங்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும். அதெல்லாம் வந்துட்டாங்கன்னா இவங்க ஏதாவது குழப்பணுன்றக்காக முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு சொன்ன அவங்க விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நான் பணிவோடு மத்திய சர்க்காருக்கு சொல்வது, அல்லது நாங்கள் தான் இந்துக்களின் காப்பவர்கள், நாங்கள் இந்துக்களை காப்பாற்றுபவர்கள், ஆனால் இந்துக்களுக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு சொல்கிறவங்களுக்கு மதுராவில், உத்தரப்பிரதேசத்தில், காசியில் விதவைகள், வயதான முதியோர் ஒரு 5-6 லட்சம் பெண்கள் இருக்கிறார்கள். அவங்கள போய் விட்டு வந்துடுவாங்க. கோயிலில் போயிட்டு விதவையாக இருந்தால் மொட்டை அடித்து விட்டு வந்துடுவாங்க, இல்லைன்னா கோயிலில் தானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க, வயசானலாம் இருந்தால் விட்டு வந்துடுவாங்க. அப்படி மதுராவில், காசியில் ஏறத்தாழ 5-6 லட்சம் பெண்கள் மட்டும் இருப்பதாக. அந்த பெண்களுக்கு ஒரு நாள் செலவிற்கு அரசாங்கத்துடைய கணக்கில் ₹3.50 தரப்படுகிறது. நான் பணியோடு இந்திய ஒன்றிய தலைமை அமைச்சர் மோடி இடத்துல கேட்பது, அல்லது நாங்கள் தான் இந்துக்களுக்கு பாதுகாப்பு சொல்லுவது, முதலில் அந்த பெண்களை காப்பாற்றுங்கள். அவங்க உணவுக்கு ஏற்பாடு செய்யுங்க, சுகாதாரத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க, இருப்பதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. இந்துக்கள் தன்னை சொல்லி கொண்டு போவர்கள் நீங்க ஏன் மற்றவங்களை பத்தி கவலைப்படாம நடிக்கிறீங்க? இது கவலைப்படலை, குழப்பம் பண்றீங்க, ஒரு விரோதத்தை கொண்டு வரீங்க. இல்ல சார், இதுவரை வக்ஃப் போர்டுக்குள்ள இஸ்லாமிய பெண்களுக்கான வாய்ப்பு இல்லை, ஆனா நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்ற இந்த முயற்சி எப்படி நீங்க பாராட்டுங்க? அடிப்படை உரிமை, அடிப்படை சொல்லுவாங்க, அதுக்கு அரசியல் அறிவு வேணும், ஆவரேஜ் அறிவு வேணும். மாற்று கட்சியாக இருந்தாலும் நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது ஜெயலலிதாவின் பள்ளி தோழி பதர் சையத் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் தலைவராக இருந்தார். இந்த வரலாறு தெரியுமா அவருக்கு? எதை வச்சு சொல்றீங்க? பல முறை திமுக ஆட்சியில் பெண்கள் வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது 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 அவருக்கு தெரியுமா? அவருக்கு நீங்க சொல்ற திடீர்னு நான் கேட்கறது, உங்களுக்கு என்ன திடீர்னு அவ்வளோ பாசம் இஸ்லாமிய பெண்கள் மேல? என்ன திடீர்னு அவ்வளோ அக்கறை? இஸ்லாமிய பெண்கள் முக்காடு அணிந்து கொண்டு, ஹிஜாப் அணிந்து கொண்டு கல்லூரிக்கு வரக்கூடாதுன்னு தேர்வு எழுதவே விடாத நீங்களா இஸ்லாமிய பெண்களை பத்தி கவலைப்படுறது? பில்கிஸ் பானு என்ற ஒரு நிறமாத கர்ப்பிணியை வயிற்றை கிழிச்சு 8 மாத சிசுவத்துக்கு ரோட்ல போட்டு அந்த பொண்ணை கற்பழிச்சு அந்த குடும்பத்துல 27 பேரை உயிரோடு கொளுத்துன நீங்களா இஸ்லாமிய பெண்களை பத்தி கவலைப்படுறது? உங்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் என்னங்க கவலை இருக்கு? யாரு ஏமாத்துறீங்க? யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க? காஷ்மீர்ல என்ன நிலைமை இன்னைக்கு? நாங்கள் வந்தால் புடிங்கி நட்டுருவோன்னு சொன்னீங்க, 370 கேன்சல் பண்ணிட்டோன்னு சொன்னீங்க. இன்னைக்கு காஷ்மீரை 2ஆ உடைச்சிங்க. 5 வருஷம் ஆச்சு, உங்களால் தேர்தல் நடத்த முடியுதா? நீங்கள் போடுற டிராமாக்கெல்லாம் ஏமாற தயாரா இல்லைங்க. உங்களுக்கு திடீர்னு இஸ்லாமிய பெண்கள் மீதோ பெண்கள் உரிமை சம்பந்தமோ கரிசனையோ அக்கறை வர வேண்டிய அவசியமோ இல்லை.
இது முழுக்க முழுக்க பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கும் வெறுப்பை உண்டாக்குவதற்கும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டிருக்கேன். கர்நாடகால பிரச்சனை, மகாராஷ்டிரால பிரச்சனை, இன்னைக்கு யூபியில பிரச்சனை, ஹிஜாப் அணிந்து கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு வரக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் திருப்பி கேட்டிருக்கு. நாமம் போட்டுக்கிட்டு பொட்டி வச்சுக்கிட்டு சந்தனம் வச்சுட்டு வரக்கூடாது உங்களால சொல்ல முடியுமான்ட்டு என்ன வாய்த்தோடு சொல்ல போறீங்க? உங்களுக்கு இதுதான் உங்க வேலை. அரசியல்வாதிகளுக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு, மத்திய அமைச்சருக்கு, மத்திய சர்க்காருக்கு இதுதான் வேலையா? வேற வேலையே இல்லையா? ஒரே நாள்ல 19 லட்சம் கோடியை பங்கு சந்தை இழந்திருக்கிறது. இந்தியாவில் பொருளாதாரம் தடுமாறி போயிருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்கிறது. விலைவாசி விண்ணை முட்டுகிறது. இந்தியா எந்த திசையில போகுதுன்னே தெரியல. அதை பத்தி பேசுங்கன்னா மதம் மதம் மதம், இந்து முஸ்லீம் வேற வேலையே கிடையாது அவங்களுக்கு. சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சார், அவங்க குறிப்பாக இன்னொரு சார்ஜ் என்ன வைக்கிறாருன்னா, அந்த மத்திய இணையமைச்சர் வந்து தமிழகத்தில் இருக்கிற ஒரு ஊரின் பெயரை குறிப்பிட்டு அந்த ஊரே வந்து போர்டு கண்ட்ரோலில் தான் இருக்கு. அடிப்படை அறிவில்லாதவர் தான் மத்திய அமைச்சர் இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு உதாரணம். உடனடியாக அடுத்த 2 மணி நேரத்தில் தமிழ்நாடு வக்பு வாரியத்தினுடைய தலைவர் திரு அப்துல் ரஹ்மான் அதை உடனே மறுத்திருக்கிறார். அது அடிப்படை ஆதாரமற்ற செய்தி, தவறான தகவல்ன்ட்டு. ஒரு பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் பேசும்போது ஒரு ஆதாரத்தோட பேச வேணாமா? ஆனா அந்த ஊர் மக்கள்லாம் இந்த சட்ட திருத்தத்தை வரவேற்கிறாங்களே சார். என்னன்னே தெரியாதவங்க காஷ்மீர் 370 ரத்து பண்ணதை பெங்களூர்ல இருக்கிற ஒருத்தனும் கும்மிடிப்பூண்ல இருக்கிறவனும் கொண்டாடினா பிஜேபிக்காரன். என்ன சம்பந்தம் இருக்கு? காஷ்மீர் 370னா கும்மிடிப்பூண்ல இருக்கிற பிஜேபிக்காரன் தெரியுமா? காஷ்மீர் 370னா கன்னியாகுமரி பிஜேபிக்காரன் தெரியுமா? அங்க ரத்து பண்ணதால இவனுக்கு என்ன லாபம் தெரியுமா? என்ன கிடைக்காதுன்னு தெரியுமா? காஷ்மீர் 370னா தென்னகத்தில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற, சென்னையில சங்கிகளுக்கு என்னன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. மோடி பேர்ல வந்தது, நாங்க அதை ஆதரிக்கிறோம். அந்த கதை தான் இவங்க அதையும். சார், இப்போ இந்த போர்டுடைய நிர்வாகத்துக்குள்ள மத்திய அரசு நேரடியா 2 பிற மதத்தவர் உள்ளார வரலான்னு சொல்றாங்க, மாவட்ட கலெக்டர் வரலான்னு சொல்றாங்க. இந்த சொத்தை நிர்வகிக்கிற இந்த பொறுப்புகள்ல இவங்க எல்லாம் வராங்க. சொல்லிட்டாங்களா? மாவட்ட ஆட்சியர் தலைவருக்கு ஏற்கனவே அளவுக்கு மீறிய பாரங்கள் இருக்கிறது. வக்ஃப் போர்டுன்றது தனியார் ஒரு பொதுத்துறை நிறுவனம் மாதிரி, சுய அதிகாரம் உள்ள நிறுவனம். நீங்கள் கொண்டு வருகிற இந்த சட்டம் அந்த சுய அதிகாரம் உள்ள அமைப்பை சீர்குலைக்கிறீர்கள். அந்த சட்டத்தின் பவரை குறைக்கிறீங்க. அந்த போர்டு இருக்கு, அந்த போர்டுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதுக்கு செயல் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரியே மாண்புமிகு முதலமைச்சர் போட்டிருக்கிறார். அதுக்கு 11 உறுப்பினர் இருக்கிறாங்க, 11 ஒரு தலைவர் இருக்கிறாரு. மாதம் கூட்டம் கூடும், சபை கூடும், அங்கே விவாதிக்கப்படும். 2 தரப்பு வழக்கறிஞரும் வருவாங்க, விவாதிப்பாங்க. 11 உறுப்பினருடைய ஆதரவு வேணும், தலைவர் முடிவெடுக்கணும், சட்டமாகும். இதுலயே நீங்க திடீர்னு புதுசா மாவட்ட ஆட்சித்தலைவரை கொண்டு வரீங்க. என்ன நடக்கும் தெரியுமா? அதனால 1 மாசத்துக்கு நடக்க வேண்டிய வேலை 6 மாசம் இழுக்கும். பணிச்சுமை அதிகமாகும். இவங்க விசாரணை நடத்தி இவங்க போர்டு பாஸ் பண்ணது மாவட்ட ஆட்சித்தலைவர் போனா அவர்கிட்ட ஒரு 6 மாசம் நிக்கணும். அந்த விசாரணை திருப்பின்னு அவர் ஒரு விசாரணை போடும். இது ஒரு தேவையில்லாத வேலை. அது பணி வேகத்தை முடக்கிற வேலை. இன்னும் பகிரங்கமா சொல்லணும்னா இஸ்லாமியர்களுடைய பொருளாதார வளர்ச்சியை முடக்குவதற்காக இது மறைமுக சதி திட்டம் தான் இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம். இல்ல, இன்னொரு பார்வை என்ன சொல்றாங்கன்னா, இப்ப முஸ்லீம் இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு மட்டும் இந்த சொத்துக்கள்ல பங்கு இல்லாம ஒரு அரசு நிர்வகிக்கிறப்ப அது எல்லாருக்குமானதா மாறுங்கிறாங்க. ராம ஜென்ம பூமியில கொண்டாங்க, 2 முஸ்லீமை கொண்டாங்க, ஒரு கிறிஸ்டினை கொண்டாங்க, ஒரு சீக்கியரை கொண்டாங்க, மதுரால கொண்டாங்க. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் ட்ரஸ்ட்ல ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டினும் வர முடியுமா? அது மக்கள் உண்டியில பணம் போடுறதானே. அப்ப மக்கள் போட்டாலே மக்கள் வரி பணம் ஆயிடுது இல்ல, பொதுவாயிடுது இல்ல. இதைத்தான் 2 மதத்தை முட்ட வைக்கிற வேலையை, சண்டை போடுற வேலையை பிஜேபி செய்கிறது. இதைத்தான் பாராளுமன்றத்தில் திமுக ஆணைத்தரமாக சொன்னது. இப்படி ஒரு கேள்வி வருகிற போது இப்படி ஒரு கேள்வி வரும், அங்கிருந்து ஒரு கேள்வி வரும். இது வாதம் முற்றுனா வெறுப்பு வரும். வெறுப்பு வந்தா பிரச்சனை. இதைத்தான் பிஜேபி விரும்புகிறது. சார், இப்ப ஒரு 8 லட்சம் கோடிக்கு அளவுக்கான நிலம் வந்து அசட் வந்து, அதாவது ரயில்வேக்கு அடுத்தது வந்து போர்டு கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய ஆக்கிரமிப்புகள், நிறைய எதிர்பார்க்காத 8 லட்சம் கோடிக்கு அசையா சொத்து இந்திய வக்ஃபு வாரியத்தில் இருக்குமே. ஆனால் முதலில் வெக்கப்பட வேண்டியது பாஜக தான். ஓகே, ஏன்னா உங்களுக்கு இந்தியாவில் என்ன வேலை? பாகிஸ்தானை தான் பிரிச்சு கொடுத்துட்டுமே, இந்தியா இருக்கிற முஸ்லீம்னா பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொன்ன அந்த வாய் தான் இப்பொழுது சொல்லுகிறது. இந்தியாவில் 8 லட்சம் கோடிக்கு அசையா சொத்து வக்ஃபு வாரியத்தில் மட்டுமே பதிவு செய்து, இனிமே நீங்கள் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்லுகிற தகுதி பிஜேபி கிடையாது இல்ல. உங்களை விட சொத்து எங்களுக்கு அதிகமா இருக்குல்ல.
உங்களை விட எங்க பணம் இந்தியாவில் அதிகமா இருக்குல்ல, உங்களை விட எங்க மண் அதிகமா இங்க இருக்குல்ல, அப்ப நாங்க இந்த மண்ணுக்குரியவர் நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா 8 லட்சம் கோடி சொத்து இருக்குன்ட்டு? அப்போ உங்க வாதம் என்ன? தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கிறீங்கல்ல, அது ஏன்? சரி, 8 லட்சம் கோடியோ 10 லட்சம் கோடியோ வக்பு வாரிய சொத்து என்பது இஸ்லாமியர்கள் வாரிசு இல்லாத பொழுது, அளவுக்கு மீறி சொத்து இருக்கிற பொழுது, தன்னால் இந்த பள்ளிக்கூடம் நடக்கணும், தன்னால் இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் நடக்கணும், தன்னால் இந்த வரவு செலவுக்கு என்னுடைய பங்கு இருக்கணும், இந்த மதர்சாக்கு என்னுடைய பங்கு இருக்கணும், இந்த அனாதைகளுக்கு பங்கு இருக்கணும்ன்றவங்க தன்னுடைய சொத்தை வக்பு வாரியத்துக்கு தானமா கொடுத்து விடுவார்கள். இல்ல இப்ப இந்த வாரியத்தின் மீதே நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. எங்க இல்ல ராம ஜென்ம பூமி ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? அது மேல குற்றச்சாட்டு இல்லையா? அது மேல ஊழல் புகார் இல்லையா? காலையில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மாலையில வித்தாங்க, இத்தனை கோடி லாபம் சம்பாதிச்சாங்க, செய்தி வரலையா? ட்ரஸ்ட் கட்டின கோயில் ஒழுகுதுன்னு செய்தி வரலையா? அங்க முறைகேடுன்னு செய்தி வரலையா? எங்க சார் இல்ல? மனிதன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் குறைகள் இருக்கும். அந்த குறைக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன வேணாலும் பண்ணிடுவீங்களா? இல்ல, நான் கேட்கறது, இந்தியாவில் கல்வி பிரச்சனையா இருக்கு, மருத்துவம் பிரச்சனையா இருக்கு, நீட்டு பிரச்சனையா இருக்கு, தொழில்துறை பிரச்சனையா இருக்கு, பொருளாதாரம் பிரச்சனையாக இருக்கு, மனிதவளம் பிரச்சனையாக இருக்கிறது, பக்கத்து நாட்டுல பங்களாதேஷ்ல பிரச்சனை, பாகிஸ்தான்ல பிரச்சனை, இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் வருமா வராதான்னு தெரியல, நீங்க வெளியுறவு கொள்கையில பிரச்சனை. அதுல கவனம் காட்டுங்க, அதுல கவனம் காட்டுங்க. நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லுங்க, பார்லிமெண்ட்ல பிரதமர் பேச சொல்லுங்க, செய்தியாளரை பார்க்க சொல்லுங்க, பிரஸ் மீட் நடத்த சொல்லுங்க. இதுக்கெல்லாம் துப்பு இல்லாத வக்கு இல்லாத இங்க ஒரு இந்த மாதிரி பேச விட்டுட்டு திசை திருப்புற வேலை எவ்வளவு நாள் பண்ண போறீங்க? அதனாலதான் 320 MP இருந்தது 240 வந்திருக்கு. திசை திருப்போதே வேலையா வச்சிருக்கிறீங்க சார். இன்னொரு இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வாரியத்தினுடைய சொத்தை கரெக்டா இது மேனேஜ் பண்ணியிருந்தாலே இந்த இஸ்லாமியர்களுக்கான வறுமையில இருக்கிற இஸ்லாமியருக்கான ஒரு பெரிய இஸ்லாமியர்கள் வறுமையில் இருக்கிறதுலாம் டெஸ்ட் சரி பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு சொத்தை டெஸ்ட் கொடுக்கறேன்னா நான் அதனுடைய என்னுடைய உயில் எழுதி கொடுத்துருப்பேன், இந்த என்னுடைய சொத்தின் மூலியமா வருகிற வருமானத்தை இதுக்கு நீங்க செலவு பண்ணணும்ட்டு. நான் என்ன எழுதி கொடுத்துருக்கிறேனோ அதை நிர்வகிக்கிறது மட்டும்தான் போர்டு. இல்ல இப்ப அது ஒருவேளை சரியா செய்யப்பட்டிருந்தா நிறைய வறுமையில நான் சொல்றீங்க. நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தேன்னா இந்த பள்ளிக்கூடம் மட்டும்தான், அங்க 4 பள்ளிக்கூடம் இருக்கே, அதுக்கு யார் தர்றது? இல்ல உங்களுடைய இஸ்லாமியர்களே முழுமையா நம்பி இருக்கிற உலமாக்களுடைய நிலை இன்னைக்கு எப்படி? நான் சொல்வது, நீங்கள் இந்த அமைப்பு சரியா செயல்பட்டு இருந்தாலே இஸ்லாமியர்கள் வளமா இருப்பாங்கன்னா நீங்கள் உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறீங்க. அரசாங்கம் ஒதுக்க பாக்குது, அரசாங்கம் ஒதுங்கி போகுது. அரசாங்கம் 10 வருஷத்தில் மோடி பிரதமரா பொறுப்பேற்று இந்த 10 வருடத்தில் சிறுபான்மையின மக்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அப்துல் கலாம் ஆசாத் கல்வி உதவி திட்டம் மன்மோகன் சிங் கொண்டு வந்தார், அதை நிறுத்தி இருக்கிறீங்க. இஸ்லாமிய மாலுக்கு ஆராய்ச்சி படிப்புக்கு உதவித்தொகை இருந்தது, அதை நிறுத்தி இருக்கிறீங்க. இஸ்லாமியருக்கு கல்லூரியில் படிப்பதற்கு உதவித்தொகை இருந்தது, அதை நிறுத்தி இருக்கிறீங்க. நீங்க இன்னும் கொடுமை என்னன்னா, இந்த 2வது முறையும் சரி 3வது முறையும் சரி உங்களுடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் கூட இல்ல. நீங்க பார்லிமெண்ட் தேர்தலில் 400 ஓட்டுல நின்னீங்க, 2 எத்தனை பேர் முஸ்லீமா நிக்க வச்சீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ஒரு மிகப்பெரிய கட்சி, 3வது முறை ஆட்சி தான் சொல்லிக்கிறீங்க. உங்கள் தரப்பில் இருந்து நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமிய பெருமக்களுக்கு செய்த நன்மை என்ன? இல்லை இன்னொரு பக்கம் என்ன கேட்குறாங்கன்னா சார், அந்த ட்ரஸ்ட்லேருந்தே இந்த உலாமாக்களுடைய குடும்பம், உலாமாக்களுக்கான நிதி அதில் கொடுக்குறதுலே சிரமம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிரமம் என்ன முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கங்க, இப்படி தப்பான தகவலை பரப்பாதீங்க. தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கோ இந்திய வக்பு வாரியத்துக்கோ தனியாக தொகையெல்லாம் இல்லை. சரி சார், பணம்லாம் இல்லை. அவர்கள் வக்பு செய்தாங்க தெரியுமா? இப்போ நான் ஒரு சொத்தை வக்பு பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு நிர்வாக குழுவை போட்டிருப்பேன். அந்த நிர்வாக குழுவை மெயின்டைன் பண்ண வேண்டியது தமிழ்நாடு வக்பு வாரியத்துடைய பொறுப்பு, அவ்வளவுதான். இதுல பணம் எங்கன்னு வரும்? பணம் எங்க இருக்கு? இந்தியாவிலேயே வக்பு வாரியத்துக்கு அதிக நிதி ஒதுக்கி அதிக கட்டடங்கள் கட்டி கொடுத்து அதிக அதிகாரிகள் நியமித்து பணியாளர்கள் நியமித்து இந்தியாவிலேயே வக்பு வாரியம் சிறப்பாக செயல்படுதுன்னா அது திமுக ஆட்சியில கலைஞரால் அந்த தளபதியால் தான். இது அரசு கொடுக்கிற நிதிதான். வக்பு வாரியத்துக்குன்னு எந்த நிதியோ எந்த வருமானமோ தனியாக கிடையாது. ஒரு மசூதி வக்பு வாரியத்தில் இயங்குதுன்னா அந்த மசூதியை ஒரு நிர்வாகம் நடத்தும், ஒரு குழு வச்சிருக்கோம். அவங்களுடைய ஒரு ஆண்டுக்கான வரவு செலவு கணக்கை வக்பு வாரியத்தை காட்டுவாங்க, அவ்வளவுதான். வக்பு வாரியத்துக்கு எப்படி வருமானம் வரும்?
இல்ல அந்த இருக்கிற நிலங்கள் அதுக்கான வாடகை அந்த எல்லாமே அவங்க அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க தான். இப்ப மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வாடகை யாருக்கு போகுது? ட்ரஸ்ட்டுக்கு போகும். எந்த ட்ரஸ்ட்டுக்கு போகுது? அங்க தமிழ்நாடு அறநிலையத்துறைக்கு போதா இல்ல மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போதா? இல்ல அறநிலையத்துறைக்கு போய் அதாவது ட்ரஸ்ட் வழியா துறைக்கு இல்ல, தவறா சொல்றீங்க. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வாடகை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வங்கி கணக்கு மட்டும்தான் போவோம். அது தமிழ்நாடு அறநிலையத்துறைக்கு போகாது. அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கிற கோயிலுக்கான வாடகை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வாடகை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தான் போவோம். பார்சாரதி கோயில் வாடகை பார்சாரதி கோயிலுக்கு தான் போவோம். அந்த நிர்வாகம் அத வரவு செலவு பார்த்து கணக்கு கொடுக்கறது அறநிலையத்துறை கிட்ட. இந்த நிர்வாகம் வரவு செலவு பார்த்து கணக்கு கொடுக்கறது அறநிலையத்துறை கிட்ட. இவ்வளவுதான். இப்ப இந்த பணம் அறநிலையத்துறைக்கு போதா? இல்ல. அந்த பணம் அறநிலையத்துறைக்கு போதா? இதுதான் சார் வக்ஃபு போர்டு. சரி, இப்ப 10 வருஷம் இல்லாம, அதாவது அவங்க பியூர் மெஜாரிட்டியில இருந்தப்ப இந்த மாதிரியான திருத்தங்கள் கொண்டு வர அவங்க பெரிய முயற்சி எடுக்கல. ஆனா இப்ப இது மைனாரிட்டியா இருந்தாலுமே இந்த சட்டத்தை இப்ப கொண்டு வரதுக்கான நோக்கம் என்ன சார்? சரி, இது சட்டம் இதனால முஸ்லீம் நல்லது நடக்கும் இதெல்லாம் இல்லை. இது கெடுதல் பண்ணணும், ஒரு வளர்ச்சிக்கு பிரேக் போடணும், டைவெர்ட் பண்ணணும். டைவெர்ட் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்ல 2 நாளாக இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், ஒரு சின்ன டைவெர்ட்டு தான் அது. வேற வழியே இல்லாமல் எல்லாரும் இது கத்துறோம்னா முதல் முறையாக 10 ஆண்டு காலத்தில் தான் நினைத்ததெல்லாம் பார்லிமெண்ட் நிறைவேற்ற முடியாது என்பதை நேற்று முகத்தில் கரியை பூசி நிலைக்குழுக்கு அனுப்பியிருக்கிறார். ஓகே சார், இந்த நிலைக்குழுவோட முடிவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? எல்லா கட்சியில போயிருக்கிறாங்க, எல்லா கட்சியும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, திருத்தங்களோட நிறைவேற்றாம விட மாட்டாங்க, ஆனா திருத்தங்களோட நிறைவேற்றுவாங்க. ஓகே, இஸ்லாமியர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் திமுக, காங்கிரஸ் இருக்கு, சமாஜ்வாடி இருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு, தேசியவாத காங்கிரஸ் இருக்கு, முஸ்லீம் லீக் இருக்கு, அவங்களாம் அப்ஜெக்ஷன் பண்ணி அந்த பிரிவெல்லாம் நீக்கிட்டு இது பண்ணா கிடப்பில் போட்டுருவாங்க. ஆனா இது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிதிஷ்குமார் அப்புறம் சந்திரபாபு நாயுடு அவருடைய முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க 2 பேரும் ஆதரிச்சுதான் சொல்றாங்க அந்த சட்டத்தை. எனக்கு தெரிஞ்சு ஆதரிச்சிருந்தா இவங்க நிலைக்குழுக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஓகே, அவங்க ஏதோ யோசிக்கிறதுனால இவங்க நிலைக்குழுக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப தொடர்ந்து இது மாதிரியான ஒரு இந்து முஸ்லீம் பதட்டம் அதை மட்டுமே வச்சு இந்தியாவை சரி பண்ண முடியுமா சார்? அந்த பதட்டமாவே வச்சிருக்காங்களே. இன்னைக்கு இந்து முஸ்லீம் திருப்பி வக்ஃபு வாரிய திருத்த தடை சட்டத்தை கொண்டு வந்து மீண்டும் ஒரு பதட்டத்தை உண்டாக்க வேண்டும், ஒரு இந்து முஸ்லீம் சர்ச்சையை உண்டாக்க வேண்டும். மீடியாக்களுடைய கவனத்தை, அரசியல்வாதிகளுடைய கவனத்தை, இப்போ அரசியல் விமர்சகருடைய கவனத்தை இந்த பக்கம் திருப்பி அவங்க பண்ணுற தப்பை பண்ணலான்னு பார்த்தாங்க. இவை அத்தனைக்கும் இன்னைக்கு இந்தியாவில் பிறந்த ஒரு தாய் செருப்பால் அடித்திருக்கிறார். இவை அத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிகிற போட்டியில் தங்கம் வெல்வார்னு எதிர்பார்க்கப்பட்ட நீரஜ் சோப்ரா அவர்கள் திடீரென்று ஒரு 2-3% வித்தியாசத்தில் தங்கத்தை தவறவிட்டு வெள்ளியை பெற்றிருக்கிறார். அவர் வெள்ளியை பெற்றது மகிழ்ச்சி என்றால் தங்கம் பெற்றது யார் என்று சொன்னால் நம்ம அண்டை நாடாக இருக்கிற பாகிஸ்தான் தங்கம் பெற்றதை இந்தியாவில் வெள்ளி பெற்ற வீரர் நீரஜ் சோப்ராவுடைய தாய் சொல்லியிருக்கிறார், பாகிஸ்தானில் வென்ற அந்த பையனும் என்னுடைய மகன் தான். 300 நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்துக் கொண்டு இந்தியாவில் மீண்டும் இந்து முஸ்லிம் சர்ச்சையை கலப்புகிற இந்த மோடி அரசாங்கத்தில் தான், இந்த இந்தியாவில் தான் பாகிஸ்தானில் தங்கம் வென்ற ஒரு பாகிஸ்தான் இளைஞனை பார்த்து ஒரு இந்திய தாய் சொல்லுகிறார், அவனும் எனக்கு மகன் போல்தான். இவருடைய மொத்த அதிகார வரைக்கும் கரியை பூசியிருக்கிறார். கண்டிப்பா சார், இதுக்கு பின்னாடி RSS அடிநாத திட்டமா என்னத்தை பாக்குறீங்க சார்? இல்லை, மோடி அரசே RSS தானே, அவருடைய எல்லாமே அவங்களுடைய அடிநோக்கி தான் செல்லுகிறது. சில நேரத்தில் இப்போ தமிழ்நாட்டிலையும் இது எல்லாருமே RSSல ஊடுருவி இருக்காங்க, RSS உடைய முகமொழியோடு வந்துட்டு இருக்கிறாங்க. மோடி வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அது சமூக நீதிக்கு எதிரான பிரச்சனையாக இருந்தாலும், இடஒதுக்கீடுக்கு எதிரான பிரச்சனையாக இருந்தாலும், நீட்டாக இருந்தாலும், கல்வி வளர்ச்சியாக இருந்தாலும், சிறுபான்மை நலனாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அனைத்தும் RSS உடைய குரல் தான். சரி, இது தமிழக அரசியல் எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? தமிழ்நாடு அரசியலில் பார்லிமெண்ட் தேர்தலில் மோடி 9 முறை வந்தார், ஒரு நடைப்பயணெல்லாம் போனார், பிஜேபி வளைஞ்சிருச்சு, பிடுங்கி அடிச்சிருச்சு, 4 சீட்டு வரும் 5 சீட்டு வரும்னாங்க, 17 சீட்டில் டெபாசிட் காலியானது தான். இது வாய்ப்பு இல்லை. இங்கே ஓரளவுக்கு சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றவன் தமிழ்நாட்டில் இருக்கிறான், மூளையை யூஸ் பண்ணுறவன் இருக்கிறான், அறிவை யூஸ் பண்ணுறவன் இருக்கிறான், படித்தவன் இருக்கிறான். நேற்று முதல் இந்த பீகார்லேருந்து ஒரு வீடியோ எல்லா சேனல்லையும் காமிச்சாங்க, அடிக்கடி கரண்ட்டு போகுதுன்னு கரண்ட்டு கம்பத்து பூஜை போட்டிருக்காங்க. அப்புறம் பிஜேபி மோடி பீகாரில் ஜெயிக்கிறது பெரிய ஆச்சரியமா? கரண்ட்டு போகக்கூடாதுன்னு கரண்ட்டு கம்பத்துக்கு பூஜை போட்டிருக்காங்க. அப்போ மோடி அங்கே ஜெயிக்காம நான் தோப்பாரா? அந்த மாதிரி அறிவாளிங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ
அங்கெல்லாம் பிஜேபி வெற்றி பெறும். நன்றி சார். மகிழ்ச்சி. ஓகே.